போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது. சென்னை நுங்கம்பாக்கம் பப்போதல் வழக்கில் கைதான பிரசாத் என்பவரிடம் இருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகியிருந்தார். மருத்துவ பரிசோதனையின் முடிவில் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதியானதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என தகவல். நடிகர் ஸ்ரீகாந்த் மீது தற்போது 3 முக்கியமான NDPS சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்த் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. முதலாவதாக NDPS 8C சட்டம் போதைப் பொருளை தொடர்ந்து பயன்படுத்தியதோடு அதனை வைத்திருந்த குற்றத்திற்காக வழக்கு பதிவு. இரண்டாவதாக NDPS சட்டம் 22B மிகக் குறைந்த அளவை தாண்டியும் வணிக ரீதியாகவும் போதைப் பொருளை வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவு. மூன்றாவதாக NDPS 29 1 குற்றச்செயலில் பங்கு பெற்றவர் என போதைப் பொருள் தடுப்பு சட்டப்பிரிவு போன்ற 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் என்பதாலோ ரசிகர்கள் கண்முன்னே இருந்தவராக இருப்பதாலோ இந்த விவகாரம் இன்னும் பரபரப்பாக மாறியுள்ளது. இது ஒரு தனிநபருக்கான வழக்கா அல்லது விரிவடையும் மோசடி சூழ்ச்சியின் ஒரு பகுதியா என்பது விரைவில் தெரியவரும். மேலும் சட்டம் தொடர்பான செய்திகளை தெரிந்து கொள்ள ஐகான் லீகல் உடன் இணைந்து இருங்கள்.